ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கேர். ஸோ ஃபைனலி சூப்பர்மேன் த லெகசி படத்துக்கான டீசர் ட்ரைலர் வந்துருச்சு. பல வருஷங்கள் கழிச்சு சூப்பர்மேனுக்கு ஒரு சோலோ ப்ராஜெக்ட், அதுவும் ஒரு நியூ ஸ்டோரி, ஒரு நியூ வெர்ஷன் ஆஃப் சூப்பர்மேன், ஒரு புது எரா டிசி ஸ்டுடியோஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆக போது ஜேம்ஸ் கன் எடுத்து தொடங்க போறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீசர் ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. உண்மையிலே தாறு மாறா இருக்கு, குவாலிட்டிக்கு பஞ்சமே இல்லை. ஸோ எல்லாமே வேற லெவலில் இருக்கு. முக்கியமாக கேரக்டர்ஸ் லெக்ஸ் லூத்தர் இது மாதிரியான அந்த கேஸ்ட் மெம்பர்ஸும் சூப்பராக கேஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இந்த கதையில் என்ன நடக்க போகுது, இந்த ட்ரெய்லர்ல என்னென்னலாம் ரிவீல் பண்ணிருக்காங்க, ஓவரால் அந்த படம் எப்படி இருக்க போது, பல விஷயங்கள் வந்து இந்த வீடியோ நம்ம பிரேக் டவுன் பண்ணுவோம். ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த டீசர் ட்ரைலர் ஸ்டார்ட் ஆகிறது ஒரு பனி படந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஹைட் வந்து சூப்பர்மேன் பொத்துன்னு வந்து விழுகுறாரு. விழுந்த மட்டும் இல்லாமல் அப்படியே மூச்சு திணற மாதிரி எஃபெக்ட் கொடுக்குறாரு. அப்படியே க்ளோஸ் அப் போகும்போது ரத்தம் கக்குறாரு. ஒரு முகம் எல்லா இடங்களையும் பயங்கரமான அடி, சூட்டும் ஒரு மாதிரி டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ ஏதோ ஒரு மிகப்பெரிய ஃபைட்டுக்கு பின்னாடி தான் இந்த ஒரு சீக்வன்ஸ் நடக்குதுன்றது வந்து தெளிவாக தெரியுது. இங்கே இருக்கக்கூடிய இடம் வந்து ஃபோர்ட்ரஸ் ஆஃப் சாலிட்யூடா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எனக்கு வந்து தோணுது. ஏன்னா அந்த டீசர் ட்ரைலர்லேயே ஒரு ஷாட்ல வந்து நிறைய கிறிஸ்டல்ஸ் மேலே வர மாதிரி காமிச்சிருப்பாங்களா. ஸோ அந்த இடம் தான் அது இருக்கக்கூடிய இடங்கள் வந்து அந்த ஆர்டிக் பனிப்பகுதி. ஸோ அந்த இடத்துல தான் இப்போ இவர் விழுந்திருக்காரோ அப்படின்னு எனக்கு சின்ன டவுட்டும் இருக்கு. இதுக்கு அடுத்த ஷாட்டே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பிளானட் அவரோட அந்த கிளார்க் கென்ட் வெர்ஷனை காட்டுறாங்க. அவர் டே டு டே லைஃப்ல என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு மாண்டேஜ். அதுக்கப்புறம் லூயிஸ் லேனை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கிளார்க் கென்ட் அவரோட அப்பா கூட இருக்கக்கூடிய மாதிரி அங்க எமோஷனலா அவங்க அப்பாட்ட வந்து ஷேர் பண்ணி பேசுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாட்ல காட்டுறாங்க. இதுக்கு அடுத்த ஷாட்டே விசில் அடிக்கிறாரு, அடிப்பட்டு கீழே வந்து கிடக்கிறாருல. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா விசில் அடிக்கிறாரு. அங்க இருந்து கிரிப்டோ தெரிச்சு ஓடி வந்துகிட்டு இருக்கு, பனி எல்லாத்தையும் பிச்சுக்கிட்டு. வந்ததுக்கு அப்புறம் அவரோட அந்த கேப்பை எடுத்து கொடுத்து இந்த மாதிரி என்ன வீட்டுக்கு கூட்டு ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிரிப்டோட்ட வந்து அவரோட அந்த கேப்பை காட்டாரு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கவிட்ட அவர் தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்த ஷாட்டு தரமான ஷாட்டு, ஒரு குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்துற மாதிரி ஒரு ஸ்லோமோ ஷாட்டு. ஸோ அங்க டிசைட் பண்ணிட்டேன், ஓகே சூப்பர்மேனா இவர் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹோப் எனக்கு கிடைச்சிச்சு. இந்த ஒரு கேஸ் மெம்பர் வந்து சூப்பரா அதை ஒரு எலிவேட் பண்ணிடுவாரு. ஏன்னா சில சீக்வன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது நல்லாவே இருக்காரு. கிளார்க் கென்ட் வெர்ஷனாவும் ஒரு நல்ல சாமிங்கான லுக்கா இருக்காரு. சூப்பர்மேன் வெர்ஷன்லயும் ஒரு செட் ஆகுறாரு, ஆப்ட் ஆகுறாரு. ஸோ கண்டிப்பா இந்த படம் ஏதோ ஒன்று பண்ண போகுது அப்படின்றத நான் முடிவு பண்ணிட்டேன். இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு அடுத்த ஷாட் லெக்ஸ் லூத்தரை காட்டுறாரு. அவரோட பில்டிங் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது பார்த்துட்டு இருக்காரு. கரெக்டா சூப்பர்மேன் போறாரு, இவன்டா உள்ள வந்தான் அப்படின்ற மாதிரி முறைச்சிட்டே இவர் வந்து திரும்புறாரு. அதுக்கு அடுத்த ஷாட் ஏதோ ஒரு கண்ணாடி கூண்டு மாதிரி லைட் வச்சிருக்கக்கூடிய ஏதோ ஒரு கன் ஆர் சம்திங் வச்சு சுத்தி ஆளுங்க இருந்து நம்ம சூப்பர்மேனை பிடிக்க ட்ரை பண்ற மாதிரி அவர் அந்த கிளாஸை உடச்சிட்டு வெளியே வர மாதிரி ஒரு ஷாட் காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த ஷாட் தான் ஒரு சம ஷாட். ஒரு குட்டி பையன் சூப்பர்மேனோட பிளாகை தூக்கி வச்சுட்டு சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சூப்பர்மேன் அந்த ஒரு சிம்பிள்னாலே ஹோப், அது ஒரு லெகசி அப்படின்றது காமிக்ஸ்ல இருந்தே இருக்கு. பட் இப்போ இந்த மூவி வெர்ஷன்ல கொஞ்சம் டார்க்கா கொஞ்சம் ஈவில் சூப்பர்மேன்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த ஒரு ஒரிஜினாலிட்டி வந்து நம்ம மிஸ் பண்ண ஒரு ஃபீல் வந்து இருந்தது. பட் இந்த ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்மேனாலே ஹோப், அவர் வந்து ஒரு பியூர் ஹார்ட் பர்சன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை அப்படி இங்க கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாடர்ன் ஏஜ் சூப்பர்மேனா இவர் வந்து ஒரு படத்துல வந்து போர்ட்ரே பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. இதுக்கு அடுத்த ஷாட்டே சூப்பர்மேனை வந்து ஜனங்கள்லாம் வெறுக்கிற மாதிரி, ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு கேனை தூக்கி எறிகிற மாதிரியும் காட்டுறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஏன்னா அவரோட சூட் எல்லாமே அடிபட்டிருக்கு. ஸோ அவர் டேமேஜ் ஆயிருக்காரு. ஏதோ ஒரு விபரீதம் நடக்குது, கெட்ட பேர் வந்து சூப்பர்மேன் மேல விழுகுதுன்றது நல்லா தெரியுது. அதுக்கு அடுத்த ஷாட் ஸ்டாக் இண்டஸ்ட்ரீஸ் மேல வந்து காட்டுறாங்க. ஸோ ஸ்டாக் இண்டஸ்ட்ரீஸ்குள்ள தான் சூப்பர்மேன் நிக்கிறாரு. அவர் அங்கே தான் கூட்டு வந்திருக்காங்க. கரெக்டா அந்த கிரீன் லேண்டன் கார்ப்ஸ்ல இருந்து ஒரு ஹெட் வந்து அங்க இருக்கக்கூடிய ஜன்னல் எல்லாத்தையுமே அவரோட ரிங் வச்சு மறைச்சிட்டு வராரு. இந்த படத்துல அவர் மட்டும் இல்ல, கிரீன் லேண்டன் கார்ப்ஸ்ல மட்டும் ஒருத்தர் வரல, ஹாக் கேர்ள் இருக்காங்க. பர்டிகுலர் ஷாட்ல அந்த இடத்துல பறந்து வந்து ஏதோ ஒரு விஷயத்தை அட்டாக் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. தென் இது மட்டும் இல்லாம மிஸ்டர் டெரிஃபிக்கையும் காமிச்சிருக்காங்க. ஸோ மிஸ்டர் டெரிஃபிக் யாருன்னா பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு மூஞ்சில ஒரு மாதிரி பாதி மாஸ்க் போட்ட மாதிரி ஒரு கேரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க ஒரு ஷாட்ல. அவர் தான் மிஸ்டர் டெரிஃபிக். இந்த டீசர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டரை காட்டுறாங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு வந்து லைட்டா டூம்ஸ்டேவா இருந்தது, ஆனால் டூம்ஸ்டேவா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். கிளே ஃபேஸா இருக்குமான்னு பார்த்தா அதுவா இது இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா நெருப்புலாம் ஃபயர் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு படத்துல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்களா இல்ல கிரிப்டோனைட் சேர்ந்து ஏதாவது மான்ஸ்டர் இதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்களா அப்படின்ற வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட்ல, ஒரு ஒயிடரான ஒரு கிரவுண்ட்ல சூப்பர்மேனுக்கும் பிளாக் கலர் சூட் போட்ட ஒருத்தருக்கும் பயங்கரமான ஒரு ஃபைட் நடக்குதுன்னு தெரியுது. அது வந்து மிஸ்டர் டெரிஃபிக்கா இருக்குமோ நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். ஆனா மிஸ்டர் டெரிஃபிக்கோட ட்ரெஸ் பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளாக் கலர்ல இருக்கு. அப்படி பார்க்கும்போது இது வந்து யுலிசிஸ் அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா லீக்ஸ் ஒன்று கிடைச்சிருந்தது சூப்பர்மேன் லெகசி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து. அதுல வந்து பிளாக் நோர் மாதிரி ஒருத்தர் வந்து இவர் கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. அது வந்து வேற யாரும் இல்ல, யுலிசிஸ் தான். ஸோ இவருக்கு ஒரு ஃபைட் நடக்குது. ஸோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்மேனை கேப்சர் பண்ணிட்டு இங்க ஸ்டாக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து கூட்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லூயிஸ் லேன் இவரும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி பார்த்துட்டு இருக்க மாதிரி அங்க பேக்ரவுண்ட்ல பிங்க் கலர்ல ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆர்ப் வந்து க்ளோ ஆயிட்டு இருக்கு இந்த ஒரு சிட்டில. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்துன்னு நினைக்கிறேன். அதை எதிர்த்து இவர் ஃபைட் பண்ண போறாரு. மேபி இவர் வந்து செத்து கூட போகலாம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங்
இங்க எமோஷனலா கிஸ் பண்ற மாதிரியான ஒரு மாண்டேஜ் சீக்வன்சஸ் வந்து காமிச்சிட்டு ஃபைனலா ஒரு ஃபயரை வந்து ஏத்து சண்டை போட்டு அப்படியே வானத்தை நோக்கி பறக்கிற மாதிரி இந்த டீசர் ட்ரைலர் முடியுது. இந்த படத்தை பத்தி கிடைச்சிருக்கக்கூடிய பிளாட் லீக்கே வச்சு இது வந்து ஒன்னா சேருதா அப்படின்றத வந்து பார்ப்போம். இந்த ஒரு படத்தோட பிளாட் லீக் படி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்ல ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம். ஸோ நம்ம சூப்பர்மேன் அவங்களை போய் காப்பாற்ற ட்ரை பண்ணாரு. அந்த டைம்ல அவர் மேல சன் ரேசஸோட இந்த ஒரு ரேடியேஷன் வந்து அதிகமா அடிச்சு ஓவரா அவருக்கு பவர் வந்து பூம் ஆயிடுச்சு. ஸோ அதன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு வருஷத்துல இறந்துருவாரு அப்படின்ற ஒரு சான்சஸ் வந்து தெரிய வரும்போது சரி ஓகே லூயிஸ் லேனோட ஹாப்பியா வாழ்வோம் அப்படின்றத ஒரு முடிவில் இருக்காரு. இந்த டைம்ல தான் லெக்ஸ் லூத்தருக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனை வருது. இந்த ஒரு பிரச்சனையை வச்சுதான் ஒரு மிகப்பெரிய ஃபைட் இந்த ஒரு படத்துல போகுது அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமா சன்னை வந்து டிஸ்டார்ஜ் பண்ணும், சன்னை வச்சு ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ட்ரை பண்ணி அது டோட்டலா ஃபெயில் ஆகிற ஒரு விதத்துல அது என்ன ஆக போகுது அப்படின்றத வச்சுதான் அந்த கதை. லெக்ஸ் லூத்தர் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம சூப்பர்மேனா அதுக்கு ஒரு பலியாடா இறக்கலான்னு பாக்குறாரு. இவருக்குமான கிளாஸ் தான் படத்துல இருக்கக்கூடிய ஒரு மெயின் விஷயமாவே இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா தெளிவா தெரியுது ஆன்டகனிஸ்டே வந்து லெக்ஸ் லூத்தர் தான் அப்படின்னு. நம்ம கேள்விப்பட்ட வரை அந்த படம் வந்து நம்ம ஜேம்ஸ் கன்னோட வெர்ஷன் மாதிரி கலர்ஃபுல்லா கொஞ்சம் ஃபன்னா எபிக் பேட்டில்ஸோட ஒரு நல்ல ஒரு கிரேட் ஃபிலிமா அது வந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க. அது வந்து சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. எஸ் ஓவரால் அந்த குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பர். முடிஞ்ச அளவு நிறைய விஷயங்கள் ப்ராக்டிக்கல் ஸ்டப்ஸை இறக்கியிருக்காங்க. லைக் செட் ஒர்க்ஸ் ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பச்சையாக தெரியுது. விஎஃப்எக்ஸே நிறைய இடங்களை யூஸ் பண்ணல, முக்கியமான ஒரு சில இடங்களை மட்டும் தான் விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்து நிறைய ப்ராக்டிக்கல் ஸ்டப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க தெரியுது. கேமராவோட மோஷன்ஸ் அதோட ரிக் ஸோ அந்த ஒரு டெக்னாலஜி இது மாதிரி பல விஷயங்கள் செம்ம குவாலிட்டி இருந்தது. டெக்னிக்கலாக நிறைய ஸ்லோமோ ஷாட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கதைப்படி ஒரு சூப்பரான படமா இதை அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா சூப்பர்மேனோட சோலோ ஃபிலிம் வந்து கம்மிங் இயர்ல ஒரு தாறுமாறான ஒரு பிளாஸ்ட் அடுத்த வருஷத்துல இது இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா சூப்பர்மேனை தாண்டி இன்னும் நிறைய மெயின் கேரக்டர்ஸும் இதுல இருக்காங்க. மேபி போஸ்ட் கிரெடிட்ஸ்ல பேட்மேனை கூட இன்ட்ரோடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. பேட்மேனுக்கான கேஸ்ட் யார் அப்படின்னு சொல்லியும் காட்ட போறாங்க அப்படின்ற ரூமர்ஸும் போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். எனக்கு தெரிஞ்ச அடுத்த வருஷம் டிசி ஸ்டுடியோட ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு வருஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா கேப் விட்டுருந்தாங்க மார்வல் வர்சஸ் டிசி அப்படின்றது. கம்மிங் இயர்ல அது வந்து மறுபடியும் பத்திக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த டீசர் ட்ரெய்லருக்கான உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. இதை தாண்டி நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அது என்னன்றதை கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.